பேச்சுவார்த்தையை காலம் கடத்தாமல் அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே நாளிலே அனைத்து சங்கங்களும் இடம்பெறும் வகையிலே பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்பதுதான் ஊழியர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்தி சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று முக்கியமானது உண்டு. விஷ சாராயத்தை அருந்தி இறந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்டும் போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீர விளையாட்டிலே நம்முடைய வீரர் இறந்து போனால் அவர்களுக்கு 3 லட்சம் இந்த அரசு கொடுப்பது விளையாட்டு வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம். குறிப்பாக மாடுபிடி வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாடுபிடி வீரர்களுக்கு களத்திலே உயிரிழந்தால் 10 லட்சம் அல்ல, அதற்கு மேலும் கொடுக்கக்கூடிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் திமுக கூட்டணி உடைந்து போக விடுமோ என்ற சந்தேகம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அவர்கள் மற்ற கட்சிக்கு அழைப்பு கொடுக்கிறார்களா என்ற சந்தேகம் இருக்கு. நீங்க கேளுங்க சார். நீங்க இந்த கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு, பாலியல் இவைகளுக்கெல்லாம் சாட்சி எதிர்கட்சிகள் அல்ல குற்றம் சாட்டுவதற்கு. உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளே இவைகளுக்கு சாட்சி. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலை என்றால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு அடித்தளம் ஒருபுறம் டாஸ்மாக், மறுபுறம் போதைப் பொருள். இதை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசுக்கு தமிழக மக்கள் வருங்காலங்களிலே தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள். இந்தியா முழுவதும் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுகவுடைய கூட்டணி நிலையை தமிழகத்தினுடைய 99% எதிர்கட்சிகள் இன்றைக்கு இந்தியாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இடைத்தேர்தல் என்றால் தமிழகத்திலே திமுக கூட்டணி வேலை செய்யும் போது அது ஜனநாயகம் இல்லை, பணநாயகம் தான் என்பது.